வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ. தமிழ் சொந்தத்தில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹவுஸ் ஆஃப் டைனமைட் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தி ஹவுஸ் ஆஃப் டைனமைட் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, நம்ம அமெரிக்கா மேலே சிகாகோ மாநகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ஏவுகணை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா 16 நிமிஷத்தில் சிகாகோவில் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண ஓடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, யூஎஸ் ஃபோர்ஸ் அந்த ஏவுகணையை ஸ்டாப் பண்ணாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படம் நோவா ஓப்பனைம் அப்படின்ற ஒருத்தர் எழுதி கேத்ரின் பைஜ்லோ அப்படின்ற ஒருத்தங்க டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கியிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக நகருது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அதே நேரத்தில் அங்கே இருக்கிற மற்ற டியூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், யூஎஸ் பிரசிடென்ட் ஆகட்டும், அதே நேரத்தில் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஆர்மி ஃபோர்ஸஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏவுகணையை ஸ்டாப் பண்ண என்னென்ன எல்லாம் பண்ணுறாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. குறிப்பாக இந்த ஆர்மி அந்த ஒரு ஏவுகணை தடுக்க ஆர்மி என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக வந்து சொல்லணும்னா அந்த ஹெலிகாப்டரோட சவுண்ட் ஆகட்டும், அதே நேரத்தில் அவங்க ஸ்டாப் பண்ணும்போது அதை சென்சார் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த ஏவுகணை எங்கே இருக்குது அப்படின்றது, அந்த டீட்டெயிலிங் ஆகட்டும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை செகண்ட் தான் இருக்குது, அந்த ஒரு கடத்தில் கருதும் போது I1 I2 அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு கோடு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டரான கேத்ரின் பைஜ்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. இந்த படத்தில் நமக்கு தெரிஞ்ச முக நடிகர்களான இட்ரிஸ் எல்பா ஆகட்டும், கிரெட்டாலியா ஆகட்டும், ட்ரேசி லெட்ஸ் ஆகட்டும், மோசஸ் இங்கிரம் அவங்களாகட்டும், நிக்கோலஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைல் ஆலன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பிராந்தன் ஜேம்ஸ் எல்லிஸ் இவங்களாகட்டும், அதே நேரத்தில் கேப்ரியல் அவங்களாகட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கொடுத்த ரோலை அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப டீட்டெயிலிங்காக இன்டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க. செகண்ட் ஹாஃப் வரும்போது இன்னும் பரபரப்பு வந்து இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா நகர ஆரம்பிக்குது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேங்க. குறிப்பாக இந்த படத்தில் காட்டுற அந்த விஷுவலில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுற அந்த பரபரப்பாக வந்து பார்த்தா நமக்கு கொண்டு வந்த அந்த விதமாகட்டும், அதே நேரத்தில் இந்த படத்தில் அவங்க கொண்டு வந்த அந்த போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சென்சார் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இது விழ போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சென்சார் பண்ண அந்த இதை டீட்டெயிலுக்கு இந்த அவங்க காட்டின அந்த ஸ்க்ரீனில் காட்டின அந்த டீட்டெயில் ஆகட்டும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்ததோ, ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக போகுது. செகண்ட் ஹாஃப் இன்னொரு பரபரப்பு போகுது. கடைசியாக லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவாங்க. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு கண்டிப்பாக 4 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் இதில் நிறைய கோட் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே எந்தெந்த மாதிரி கோட் வேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் தெளிவாக காட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 5க்கு 4 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டபுள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 4 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் ஒரு சூப்பரான வாட்ச் தான் இந்த படம். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.